இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது இறைப்பை பற்றி நாம் கொண்டிருக்க வேண்டிய சரியான மனநிலை பற்றியும், இறப்பிற்கு பின்பாக நிகழப்போகிற அந்த உயிர்த்தெழுதலிலே நாம் ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாளிலே இயேசுவிடத்திலே சதுசேயர் சிலர் வந்து அவர்களிடத்திலே இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியின் உரையாடலை துவங்குகிறார்கள். அவர்களுடைய கேள்வியினுடைய உட்பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சதுசேயர்கள் அவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சதுசேயர்கள் என்பவர்கள் சாலமோன் அரசரின் காலத்திலிருந்து எருசலேம் திரு கோவிலிலே பணி செய்து வந்தவர்கள். அவர்களுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி, வானதூதர்களை பற்றி, மறு வாழ்விலே அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. திரு விவிலியத்தின் முதல் 5 நூல்களை மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணை சட்டம் ஆகிய இந்த 5 நூல்களும் தோரா நூல் என்று குறிப்பிடுவார்கள். இந்த 5 நூல்களை மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். அடிப்படையிலேயே உயிர்த்தெழுதலின் மீது நம்பிக்கை இல்லாத இந்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சோதிக்க வேண்டும், அவரை இவர்கள் ஒரு சிக்கலிலே மாட்டிவிட வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு அவர்கள் இந்த உரையாடலை இயேசுவிடத்திலே துவங்குகிறார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களின் அடிப்படை நூலான விடுதலை பயண நூலிலிருந்து அவர் இறை வார்த்தையை எடுத்து அவருடைய கேள்விக்கு மிக உன்னதமான ஒரு பதிலை கொடுக்கிறார். அன்றைய நாளிலே சதுசேயரை போல அல்லாமல் நாம் இறப்பின் மீதும் உயிர்த்தெழுதலிலும் ஆழமான நம்பிக்கை கொண்ட உயிர்த்தெழுதலின் மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். மனித வாழ்விலே இறப்பு என்பது இன்றியமையாத ஒன்று. நீங்களும் நானும் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இறப்பு என்கிற ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும். இறப்பை பற்றிய 2 பார்வைகளை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, மனிதரின் பார்வையில் இறப்பை சந்திப்பது. இரண்டாவது, இறைவனுடைய பார்வையிலே இறப்பை சந்திப்பது. மனிதர்களினுடைய பார்வையிலே இறப்பை சந்திப்பது என்பது இந்த உலகமே நிஜம், இந்த உலகமே முழுமை, நான் இந்த உலகை விட்டு இறந்து விட்டால் என்னுடைய வாழ்வு முழுவதுமாய் முடிந்துவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை கொண்டிருப்பது. இது மனிதர்கள் கொண்டிருக்கக்கூடிய இறப்பின் மீதான பார்வை. கடவுளினுடைய பார்வையிலே இறப்பு என்பது, இந்த இறப்பு, இந்த உலகமானது நிஜமானதல்ல, நாம் ஒரு மாய உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலையான இடம் விண்ணகமே. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே பவுலடியார் மிக அழகாக குறிப்பிடுவது போல, விண்ணகமே என் தாய் நாடு, அந்த தாய் நாட்டை அடைய பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விண்ணக திருப்பயணிகள் தான் நாம் என்பது கடவுள் இறப்பின் மீதான கொண்டிருக்கிற ஒரு பார்வையாக இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்விலே இறப்பின் மீதான பார்வை மனிதர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறதா, அல்லது இறைவனின் பார்வையில் கொண்ட பார்வையாக என்னுடைய மனநிலை இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களும் உயிர்த்தெழுதலுக்கு மிக ஆழமான அடித்தளமான செய்தியை கொடுக்கிற வாசகங்களாக அமைந்திருக்கிறது. திருவெளிப்பாடு புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகமாக இருந்தாலும் சரி, நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தியினுடைய வாசகங்களாக இருந்தாலும் சரி, 2 வாசகங்களுமே உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்ட வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டதை போல, இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட தொடக்க கால கிறிஸ்தவர்களான எருசலேம் திரு அவை
ரோமை திருவை கிறிஸ்தவர்களை இறப்பு ஆட்கொண்ட போதும் ஆண்டவருடைய உயிர் மூச்சு அவர்களை உயிர் பெற்றல செய்தது போல நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் இறப்பை சந்திக்க நேர்ந்தாலும் இறப்பு ஆழமான கிறிஸ்துவில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களை வெற்றி கொள்ள முடியாது என்கிற ஒரு உன்னதமான கருத்தை நமக்கு கற்பிக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய அன்றாட வாழ்விலே இறப்பின் மீதான பார்வை, என்னுடைய அன்றாட வாழ்விலே உயிர்த்தெழுதலில் என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இறப்பை கடவுளினுடைய மனநிலையோடு நாம் இறப்பை எதிர்கொள்ளவும், உயிர்த்தெழுதலில் ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்ந்து நம்முடைய விண்ணக நாடான தாய் நாட்டை நாம் அடைய இறை வார்த்தையை வாழ்வாக்குபவர்களாக, நம்முடைய வாழ்வும் வார்த்தையும் அதற்கேற்ப அமைவதற்கு தேவையான அருள் வேண்டி தொடர்கிற இப்பலியிலே ஜெபிப்போம். ஆமேன்.